தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த வருஷமாவது நடைபெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே வரும் நிலையில திருச்சியில காளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும் இளைஞர்களோட நம்பிக்கையை இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதலாக இருந்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டாக அறியப்படும் காளையை அடக்கும் நிகழ்வு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டாக உள்ளது. பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வீர விளையாட்டு உச்சநீதிமன்ற தடையினால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை. தடையை நீக்கி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை நடத்திவிடலாம் என்று ஆர்வலர்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்க பல ஊர்களில் இளைஞர்கள் நம்பிக்கையோடு காளைகளுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றனர். பக்கத்துல இருந்து பாருங்கய்யா, உங்களுக்கே தெரியும். மாடும் நாங்களும் அண்ணன் தம்பி மாட்டோம். இது என் தம்பி. அவளை இதாக பொறுப்பாக நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ கொடுமைப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி என்னத்தை நீங்கள் கொடுமைப்படுத்தி பார்த்துட்டீங்க? மாட்டுக்கு எங்களுக்கு உடம்பு முடினா கூட, மாட்டுக்கு உடம்புனா கூட நாங்கள் அவ்வளோ முக்கியமாக பாதுகாத்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு மாட்டுக்கு ஏதாச்சும் ஊரை காயம்பட்டால் கூட எங்களுக்கு தாங்க முடியல. எங்களுக்கு கண்ணீர் அப்படி ஒரு மாதிரி சொல்ல வரல எங்களுக்கு. மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு, திருச்சியில் சூரியூர், பாலக்குறிச்சி, புதுக்கோட்டையில் நார்த்தமலை, செங்கலாக்குடி, திண்டுக்கல்லில் அய்யலூர், மஞ்சம்பட்டி, சிவகங்கையில் புதுப்பட்டி என்று ஜல்லிக்கட்டிற்கு புகழ்பெற்ற ஊர்கள் பல உள்ளன. அங்கெல்லாம் பாரம்பரியம், தனித்துவமிக்க நாட்டுக்காளைகள் இதற்காகவே வளர்க்கப்படுகின்றன. காளைகளை குடும்ப உறுப்பினர்கள் போல வளர்க்கின்றனர். மாதத்திற்கு ஒரு காளைகளுக்கு 10,000 ரூபாய் முதல் வசதிக்கேற்ப செலவிடப்படுகிறது என்கிறார்கள் காளை வளர்ப்பவர்கள். வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னை ஒரு பவனம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இதையும் எங்கள் வீட்டில் மாடா மதிக்க கிடையாது. இதுவும் எங்கள் வீட்டில் ஒரு மவனாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க வீட்டில். அப்போ எப்படி நாங்கள் தடை பண்ணுறது கொண்டு போய் கொடுப்போம்? குடும்பம் தடை பண்ணுறது எதுக்கெல்லாம் தடை பண்ணலாம். இது பாரம்பரிய விளையாட்டு, தமிழோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்றப்போ அது எப்படி நீங்கள் தடை பண்ணுவீங்க? நீங்கள் பாரம்பரியத்தை காக்க இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் காத்திருக்கின்றனர். சட்ட சிக்கலை தீர்த்து காளைகள் திருவிழாக்களை அனைத்து ஊர்களிலும் நடத்த வேண்டும். இதற்கு அரசும் துணை நிற்க வேண்டும் என்பதே மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது. பாரம்பரியமிக்க வீர விளையாட்டையும் தனித்துவமிக்க நாட்டு காளை இனங்களையும் காக்க ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்காக காளைகளுக்கு பயிற்சி கொடுத்து காத்திருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்கள். அவர்கள் நம்பிக்கை நனவாகுமா? விடை ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி.